உங்க புருஷன் தான் வெளியூர் போயிட்டாருன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி உனக்கு புழுக்க வரும் காத்தோட்டம் வேணுங்கிறதுக்கு? இப்ப அவர் உள்ளூர் வந்துட்டாரு. வந்தாலும் ராத்திரி பூரா வாசல்ல தான் படுத்துக்குவார். பகல்ல இப்படிதான் பேசுவீங்க, ராத்திரிக்கு வாங்க பாக்குறோம் உங்க சமாச்சாரத்தை. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீ என்கிட்ட ஏடா கூடமாவே பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஏடா கூடம்? இந்த வீட்டுல நியாய தர்மம் ஒண்ணு இல்லையா? ஏய், இப்ப எது சத்தம் போடுற? என்ன சத்தம்ங்கிற? இந்த வீட்டுல 2 மருமக இருந்தா 2 பேருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும். அது இல்லாம இந்த ரூம் ஃபேன் எடுத்துட்டு அந்த மருமக ரூம்ல வச்சா என்ன அர்த்தம்? நானும் வசதியான வீட்டுல இருந்து வந்தவதான். கசகசன்னு சத்தம் போடாதடி, வந்தவங்க முன்னாலே மான மரியாதை எல்லாம் போயிடும். போதுமே, எனக்கு என் புருஷன் சொன்னான். இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற? மரியாதையா அந்த ஃபேன் எடுத்துட்டு போய் அங்கேயே வச்சிருங்க. வெளியங்களா? இந்த பேன் இல்லன்னா கோபாலன் கடையில 900 பேன் இருக்கு. இன்னைக்கு ஒரு 5-6 பேன் வாங்கிட்டு வந்து என்ற தம்பி முதல் ராத்திரிக்கு மூளைக்கு மூளை வச்சு விட்ட ஆடுறா இல்லையாப்பா? நீ எங்கேயோ என்னமோ செய், ஆனா ராத்திரிக்கு மட்டும் நேரத்தோட இங்க வந்து சேர்ந்துரு. நான் ஒரு செட்டப்போட